friends. Hi. இன்னைக்கு என்ன அப்படினா வந்து நிஷா வந்து ஆன்லைன்ல புடவை வாங்கி இருக்காங்க. ஆமா. அது ரொம்ப நாளா கழிச்சு வாங்கிருக்கேன். ஆமா. ஏற்கனவே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆன்லைன்ல வாங்கி கொடுத்தேன். அதுக்கு அப்புறம் இப்ப தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நிஷாவுக்குலாம் பர்த்டே எல்லாம் வருது. அதெல்லாம் கொஞ்சம் வேணும்ல அதுக்காக சரி நான் கேட்டேன் ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். நிஷாவுக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி பர்த்டே எல்லாம் வருது. அதனால புது புடவை எல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கி இருக்கோம். அதுவும் ஈரோட்ல புக் பண்ணி வாங்கி இருக்கோம் நாங்க. சோ அததான் அன்பாக்சிங் எல்லாம் பண்ண போறாங்க. பார்க்க போறீங்க. கொரியர்லாம் எப்படிலாம் இருக்கு அப்படினு பார்க்கலாம். ஆமா அது மட்டும் இல்ல இதன் மூலமா நீங்க பாக்குறீங்க அப்படினா உங்களுக்கும் ஒரு சில பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட்டா மட்டும் இருந்துட்டு போயிட கூடாதுல. படவை வாங்குறாங்க அன்பாக்சிங் பண்றாங்க இது மட்டும் உங்களுக்கு இருந்துட்டு போக கூடாதுல. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வாங்குனதும் இல்லாம நீங்களும் வாங்கணும் ப்ளஸ் உங்களுக்கு அதனால பெனிஃபிட்டும் இருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கறத டீடைல்ஸ் எல்லாம் சொல்றேன். நாங்கள் வாங்கியிருக்கிறது எங்கே ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கியிருக்கோம்னா ABI'S Fashion அப்படிங்கிறது ஈரோட்டில் பவானியில் இருக்குது. ஸோ இந்த ஆன்லைன் ஷாப்பில் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நிஷா அன்பாக்சிங். ஆமாம் இங்கே புடவை எப்படி வாங்கலாம் அப்படின்னா வந்து 500 ரூபாய்க்கு புடவை வாங்கலாம். அதே மாதிரி 900 ரூபாய்க்கு வாங்கலாம். 1155 ரூபாய்க்கு இந்த 3 ரேட்டில் நீங்கள் புடவை எது வேணாலும் டாப்ஸ் லெகின்ஸ் saree அந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் இருக்கு. எல்லா மாடல்லயும் எல்லா டிசைன்லயும் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கலாம். தாராளமா வாங்கிக்கலாம். நாங்க வாங்குன இடத்தோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அவங்களோட கான்டாக்ட் நம்பரு புடவை வாங்குறதுக்கு இல்ல ட்ரெஸ் வாங்குறதுக்கு கலெக்ஷன் எல்லாம் வாங்குறதுக்கான அவங்களோட மாடல் எல்லாம் பார்க்கணும் எல்லாம் உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கு பிளஸ் வந்து அவங்களுக்கு ஜிபே நம்பர் இருக்கு. அவங்களுக்கு பணம் அனுப்பிச்சு ட்ரெஸ் எல்லாம் கலெக்ஷன் எல்லாம் வாங்குறதுக்கு அவங்கள்ட்டையும் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு பிரபாஸ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற சேனல். அந்த சேனல்லையும் அந்த சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம விசிட் பண்ணி உங்களுக்கு அந்த மாடல்ல வந்து அவங்க வந்து அந்த சேனல்ல வந்து புது புது மாடல் ஷேரிஸ் எல்லாமே வந்து போடுவாங்க. நீங்களும் அந்த சேனல் மூலமா பார்த்து உங்களுக்கு என்னென்ன டிசைன் பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்னென்ன கலர் கலெக்ஷன் எல்லாமே பிடிச்சிருக்கோ அந்த சேனல்ல போட்டு பார்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை அமுச்சு கூட நீங்க இந்த மாதிரி தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னா கூட அந்த மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம். நீங்க புடவை வாங்கிட்டீங்க ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய்க்கோ 900 ரூபாய்க்கோ 1155 ரூபாய்க்கோ வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி தந்துருவாங்க. அந்த ஐடி மூலமா நீங்க வீட்டில இருந்தே மணி ஏர்ன் பண்ணலாம். அதாவது லைஃப் லாங் எப்போ வேணாலும் நீங்க லைஃப் லாங்க்கு மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகே நிஷாவை அன்பாக்சிங் பண்ண சொல்லுவோம். அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு அவங்க ஐடியில் அவங்க கிரியேட் பண்ணி தர ஐடியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்கல்ல மணி புடவை எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அதில் ஏர்ன் பண்ணுற மணியை வந்து நீங்கள் டெய்லி பேமெண்ட்டாகவும் வாங்கிக்கலாம் இல்லை வார பேமெண்ட்டாகவும் வாங்கிக்கலாம் இல்லை மாத பேமெண்ட்டாகவும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது தோதோ அது மாதிரி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து மணி நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ நிஷா அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஓகே வா ஓகே நான் வந்து பேக் கேமராவை நான் வந்து எடுக்கிறேன். ஏன்னா வீடியோ எடுக்கல அன்பாக்சிங் பண்ணல பேக் கேமரா எடுக்கிறேன். தெரியாது இங்க கீழ வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியாது டேபிள் மேல. அதனால இவர் எடுக்கட்டும் நான் வந்து ஓபன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. டீடைல்ஸ் அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து எல்லா நம்பருமே கீழே இருக்கு. அட்ரஸ் முதற்கொண்டு இருக்கு. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு கொரியர் சார்ஜ் எல்லாம் ஒரு விஷயம்லாம் இருக்குது. இது கொரியர் சார்ஜ் எல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணணுமா பே பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே அவங்கள்ட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து அவங்கள்ட்ட டீட்டெயிலாக நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்காங்க. எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப சூப்பரான எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தனால தான் கண்டிப்பாக வாங்குங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் வாட்ஸ்அப்பில் பார்த்து எங்களுக்கு பிடிச்ச டிசைனை நாங்கள் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். ஓகே பார்சலை பிரிச்சிடலாமா நிஷா? பார்த்துக்கோங்க ABI'S Fashion அப்படின்ட்டு பவானி ஈரோடு அங்கே என்ன அமைச்சிருக்காங்க. ஓகே நான் கேமராவை எடுக்கிறேன். நான் வந்து ஓபன் பண்றேன். நிஷா அன்பாக்சிங். ஓகே இப்போ வந்து அவர் கேமரா எடுத்துட்டு இருக்காரு. நான் வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் எடுத்துக்க சாரி பிடிச்சிருக்கா நிஷா நம்ம அட்ரஸ் திருப்பி வை நிஷா நம்ம அட்ரஸ் இது வந்து நான் எடுத்துக்க மாடல் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஓபன் பண்ணிடுறேன். நிஷாவுக்கு ஆகஸ்ட் 11 பர்த்டே. அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா நிஷா காரைக்கால் vlog எடுக்க போறா. ஆமா காரைக்கால் vlog வரேன்னா வாங்க மீட் பண்ணலாம். நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு சர்ப்ரைஸ் போயிடும். ஆமா நான் போல நிஷா மட்டும் போறேன். நானே தர்னிஷ் தியா பார்த்து மெதுவா பீ புடவை கடவையில போட்டு இழுத்துற போற. நான் பிரிக்க முடியல டைட்டா இருக்கு. பார்த்து பொறுமையா பெரிய போட்டு பிச்சு வீசுற. சாரி டண்டன் வந்துருச்சு. ஓகே இது ஒரு சாரி இது ஒரு கலர்
அதுக்கப்புறம் இது இன்னொரு saree. இப்போ இந்த சாரியை வந்து பிரிச்சு பார்க்கலாம். இது அவ்வளவுதான் 2 saree. கவர் எடுத்து கீழே வச்சிரு. கவர் வேணா கத்தி வேணா வச்சிடலாம். இப்போ வந்து இதை பிரிச்சு பார்த்தரலாம். கலர் நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கலர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. புடவை எப்படி எனக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லுங்க. அச்சிகாமே அச்சி காட்டவா? பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, டிசைன் நல்லா இருக்கா, கலர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, மறந்துடாதீங்க. அதுல என்ன ப்ளவுஸ் எல்லாம் இருக்கா என்ன ஏதுன்னு பாரு. பிரிச்சு காட்டிடுறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு. அடுத்து எங்கிட்ட பிரிக்கணும்னு தெரியல. தலைப்பு இது, அது ப்ளவுஸ் துணி. இது இன்னொரு பேப்பர் ஒன்று வச்சிருக்காங்க. இது வந்து முந்தானை, எது ப்ளவுஸ்னே தெரியல. ஓகே, இங்கே இருக்கு. இது ப்ளவுஸ், ப்ளூ கலரில் இருக்கிறது ப்ளவுஸ். இதுதான் ப்ளவுஸ். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது saree. இதோட டிசைன் பேர் என்ன? இதோட டிசைன் பேர்லாம் தெரியலையே. சொல்லு. எல்லாம் புடவை எல்லாம் விற்பாங்க, எல்லாம் தர்பார் புடவை, கபாலி புடவை, அது மாதிரி விஜய். இது என்ன புடவை தெரியும். சரி, இது பேர் வந்து ஏதாவது புடவை வச்சுருவோம். இது வந்து செல்வா விலாக்ஸ் புடவை. ஆமாம். ஓகே, இதை வந்து பார்த்தாச்சு. இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். கலர் நல்லா இருக்கா? கலர் நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். கலர் என்கிட்ட இல்லவே இல்லை. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இதை ஓப்பன் பண்ணி வச்சிருவோம். அடுத்து வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம். இந்த கலரும் என்கிட்ட இல்லவே இல்லை. கத்தி தான் தேவைப்படும் நினைக்கிறேன். நூல் இருக்கு. நீங்களும் புடவை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி தந்துடுவாங்க. அதன் மூலமாக நீங்கள் டெய்லி வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், மணியும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். புடவை வாங்குறது மட்டும் இல்லை, உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இது பிச்சாச்சு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே இது வச்சுக்கிட்டு எப்படியோ செய்வாங்களே, எப்படியோ தெரியல எனக்கு. இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி 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 வந்துடணும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதோட ப்ளவுஸ் என்ன கலர் நிஷா? இதோட ப்ளவுஸ் கலர் என்னன்னு தெரியலையே, ஓப்பன் பண்ணாதான் தெரியும். என்ன கலர்? இந்த புடவை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அந்த புடவை நல்லா இருக்கா அப்படின்ட்டு? இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கும், எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இது கொஞ்சம் மடிச்சு வச்சிருக்காங்க, எப்படின்னு எனக்கே ஓபன் பண்ண தெரியல. கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து கிரீன் கலர் ப்ளவுஸ் சாரீஸ். இது 2 ப்ளவுஸ் அதுல. இல்ல இது முந்தானை. இது முந்தானை, இது ப்ளவுஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது இந்த புடவை நான் வச்சே காட்டலையே உங்ககிட்ட. வச்சிருவோமா? எப்படி வைக்கிறது? இப்படிதான் வைக்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த saree நல்லா இருக்கா, அந்த saree நல்லா இருக்கா, எது எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாடல் எப்படி இருக்கு, அந்த மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நிஷாவுக்கு இதுதான் பர்த்டே ட்ரெஸ். ஏதாவது 2ல ஏதாவது ஒன்று தச்சு கண்டிப்பா பர்த்டேக்கு போட்டுருவேன். ஓகே நிஷா, எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா எல்லாரையுமே வாங்கிக்க சொல்லு, கான்டாக்ட் பண்ண சொல்லு. கண்டிப்பா வாங்கிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ saree சூப்பரா இருக்கு, மாடலும் சூப்பரா இருக்கு, துணி குவாலிட்டியும் அந்த மாதிரி சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்களும் வாங்கிக்கோங்க. ஸோ நல்லா இருக்கும். கடையில போய் நம்ம வந்து பார்த்து அப்படிலாம் எடுக்க முடியாது. கண்டிப்பா வாட்ஸ்அப்ல போட்டோவா போட்டு விடுறாங்க. அந்த மாதிரி பார்த்து தான் நான் வந்து அவங்க சேனல் பார்த்து அந்த சேனல்ல வந்து இந்த டிசைன்லாம் போட்டிருக்கோம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சரி ஆர்டர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா அவங்களோட டீட்டெயில் எல்லாமே கீழே இருக்கு, கண்டிப்பா போய் நீங்களும் வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய். வாழ்க தமிழ். நாளையில இருந்து vlog பார்க்கலாம். நாளைக்கு vlog கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க தமிழ்.